அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணி, சுரேஷ் நம்ம குடும்ப மானமே போயிட்டுருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே என்னென்னமோ நடந்துட்டுருக்குடா, நீ போக சொல்லியும் அவள் போகாமல் வீட்டு வாசலில் உட்காந்துட்ருக்கால, அதை ஊரே வேடிக்கை பார்த்து நம்ம குடும்பத்தை ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ் இருந்துட்டு, இவன் ஏதா எனக்குன்னு வாக்கப்பட்டாலோ தெரியல, இப்படி நம்ம குடும்பத்தை சீரழிக்க வச்சிட்ருக்காளே இவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இருங்கம்மா, நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல, இப்படிப்பட்டவளா என் குடும்பத்தில் வாக்கப்படணும், போகிறதவ எங்கேயோ போய் தொலைய வேண்டியதானே, அவள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே, இல்லை வேறு எங்கேயாவது போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு நம்ம வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்க வருவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தை எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இவெல்லாம் நல்லா இருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்கிற நீன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம சுரேஷும் நம்ம மதியுமே பேசியிருப்பாங்க. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் தான் அவகிட்ட வாய் வார்த்தை விட்டதுனால பிரச்சனை பாருங்கள் எங்கே நிற்குதுன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே லக்ஷ்மிக்கு இன்னுமே கோபம் அதிகமாகுது. அதனால் மலரை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. மதியம் ஒரு பக்கம் சுரேஷை சும்மா விடக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.